தமிழ் கடவுள் முருகன் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் திருத்தலங்களிலெல்லாம் இன்று கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் வீரவேல் போன்ற மெய் சிலிர்க்க வைக்கும் கோஷங்கள் கேட்டபடி உள்ளன. முருகப்பெருமான் இப்பூ உலகில் அவதாரம் எடுத்ததன் நோக்கமே அசுரர்களை சம்ஹாரம் செய்து அழிப்பதற்காகத்தான். குன்றி இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக கருதுவது போல முருகன் வீற்றிருக்கும் இடங்களிலெல்லாம் இன்று சூரசம்ஹாரம் செய்யப்படுவான். இந்த சூரன் மாயை, கண்மம், ஆணவம் ஆகிய 3 வடிவங்களில் தோன்றி கடும் அட்டகாசம் செய்து வந்தான். திருச்செந்தூரில் சூரபத்மன் எனும் மாயையை முருகன் அடக்கினார். இந்த போர் திருச்செந்தூர் கடலில் நடந்தது. அடுத்து திருப்பரங்குன்றத்தில் அசுரர்களுடன் போரிட்ட முருகப்பெருமான் வினைப்பயன் எனும் கண்மத்தை அளித்தார். இந்த போர் நிலத்தில் நடந்தது. நிறைவாக தாரகாசுரனை எதிர்கொண்ட முருகப்பெருமான் திருப்போரூரில் அவனது ஆணவத்தை அடக்கினார். இந்த போர் விண்ணில் நடந்தது. இப்படி முருகப்பெருமான் தனது அவதார லட்சியத்தை திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருப்போரூர் ஆகிய 3 தலங்களில் நிறைவேற்றினார். இந்த 3 தலங்களில் திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் இரண்டுமே 6 படை வீடு தலங்களாகும். திருப்போரூர் தலம் படை வீடுகளில் ஒன்றாக இடம்பெறாவிட்டாலும் அவற்றுக்கு நிகரான சிறப்பும் மகிமைகளும் கொண்டது. சென்னை அருகில் இருக்கும் இத்தலம் மிக மிக தொன்மையானது. பிரளயத்தால் 6 தடவை அழிந்த இத்தலம் 7வது தடவையாக கட்டப்பட்டுள்ளது. முருகப்பெருமானே சிதம்பர சுவாமி என்பவரை ஆட்கொண்டு இங்கு தற்போதுள்ள கோவிலை கட்ட வைத்தார். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அதிசயம் நடந்தது. 16ஆம் நூற்றாண்டில் சிதம்பர சாமிகள் என்ற மகான் வாழ்ந்து வந்தார். தண்டபாணி சுவாமிகள், சீரடி சாய்பாபா போன்றே இவரது பெற்றோர் யார் என்பது யாருக்குமே தெரியாது. மதுரை மீனாட்சி அம்மையின் குழந்தை போலவே இவர் வளர்ந்தார். ஒரு நாள் இவர் தியானம் செய்தபோது மயில் ஒன்று தோகை விரித்தாடுவது போல காட்சியை கண்டார். அதற்கு விடைக்கான மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று 45 நாட்கள் கடும் தவம் செய்தார். பிறகு மதுரை மீனாட்சி கலிவெண்பா பாடினார். இதனால் மனம் மகிழ்ந்த மீனாட்சி அம்மை சிதம்பரசாமிக்கு காட்சி கொடுத்து, வடக்கில் யுத்தபிரி என்ற ஒரு ஊர் உள்ளது, அங்கு குமரனின் திருமேனியையும் பழைய ஆலயத்தையும் கண்டுபிடித்து புதிய கோவில் கட்டு என்று உத்தரவிட்டாள். உடனே சிதம்பரசாமிகள் யுத்தபுரி எனப்படும் திருப்போரூருக்கு புறப்பட்டு வந்தார். அந்த காலகட்டத்தில் அந்த இடம் பனைமரங்கள் நிறைந்த காடாக இருந்தது. அங்கு பின் பனைமரம் ஒன்றின் கீழ் முருகப்பெருமான் ஒரு புற்றுக்குள் சுயம்பு உருவில் இருப்பதை கண்டுபிடித்தார். அதை எடுத்து சென்று